வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் தை மாத தேரோட்ட உற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். 9ஆம் திருநாள் விழாவான இன்று அதிகாலை உபய நாச்சியார்களுடன் நம்பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது. தேரில் உபய நாச்சியார்களுடன் நம்பெருமாள் எழுந்தருளினார். காலை 6 மணிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா கோஷமிட்டபடி பக்தி பரவசத்துடன் தேரை வலம்பெடுத்து இழுத்தனர். பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி நம்பெருமாள் எழுந்தருளிய தேரானது 4 வீதிகளில் வலம் வந்தது. ஸ்ரீரங்கத்தில் வருடத்திற்கு 3 தேரோட்டங்கள் நடைபெறும். மற்ற தேரோட்டங்களில் நம்பெருமாள் மட்டுமே தேரில் எழுந்தருளி வலம் வருவார். தை தேரோட்டத்தில் மட்டுமே நம்பெருமாள் உபய நாச்சியாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாத்தி அருள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக முருக பக்தர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். நாளை தைப்பூச திருவிழா என்பதால் பாத யாத்திரை பக்தர்கள் இன்று முதலே ஆயிரக்கணக்கானோர் திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர். பாத யாத்திரை பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய கோவில் முன்பாக அமைந்துள்ள கந்தசஷ்டி மண்டபம் வழியாக செல்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்காக சிறப்பு தரிசன பாதை அமைத்த கோவில் நிர்வாகத்திற்கு பக்தர்கள் பாராட்டு தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூரில் ஆழி மணிகண்டேஸ்வரர் சமேத சவுந்தரநாயகி அம்பிகா அம்மன் கோவில், முருகன் கோவில், இடைக்காட்டர் சித்தர் நவகிரக கோவில், திரு இறுதி ஆண்டவர் சர்ச் மற்றும் மசூதிகள் என ஏராளமான மும்மதத்தை சேர்ந்த வழிபாட்டு தலங்கள் உள்ளன. இடைக்காட்டூர் ஒரு சுற்றுலா தலமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இவற்றில் ஆழி மணிகண்டேஸ்வரர் சமேத சவுந்தரநாயகி அம்பிகா அம்மன் மற்றும் முருகன் இடைக்காடர் சித்தர் கோவில்களில் கடந்த சில மாதங்களாக திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கடந்த ஜனவரி 25ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கின. தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று 4 கால யாகசாலை பூஜைகள் முடிவுற்றன. தொடர்ந்து இன்று காலை பூரணாகுதி முடிவடைந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை கைலாய வாத்தியங்கள் மேளதாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுரங்களுக்கு கொண்டு சென்றனர். காலை 10 மணி அளவில் கோபுரங்களின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் இடைக்காட்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் மீது கோபுரங்களில் ஊற்றப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து தீப ஆராதனை நடந்தது. விழா ஏற்பாடுகளை இடைக்காட்டூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
கிளிநொச்சி வெக்காளியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 23ஆம் தேதியன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் வெக்காளியம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய நிகழ்வான இன்று தைப்பூச தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மரத்தினாலான அலங்கரிக்கப்பட்ட தேரில் வெக்காளியம்மன் எழுந்தருளினார். சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. தேரோடும் வீதிகளின் வழியே தேர் வலம் வந்தது. திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். நாளை மாலை தீர்த்தவாரியுடன் தைப்பூச திருவிழா நிறைவு பெறுகிறது.